மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? பாவம் நிறைந்த இருதயமாக இருக்குது. கடவுள் மனுஷனுடைய இருதயத்தில் குடியிருக்கும்படியாகவே தான் விரும்புகிறார். அவர் வானத்தில் குடியிருக்க விரும்பலை. தங்க வீதி இருக்கிற அந்த பரலோகத்தில் குடியிருக்க கடவுள் விரும்பலை. நாம் நினச்சிட்டு இருக்கோம் அங்கே தான் இருப்பார் அவர், இங்கெல்லாம் அங்கே வரப்போகிறாரு, நம்ம வீட்டுக்கு வருவாரா? இல்லை இல்லை, உங்கள் இருதயம் தான் அவர் விரும்புகிறார். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். 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 வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே எடுப்பேன். எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே எடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். 2016 ஜனவரி 20, 21, 22 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை 47 வடமலை தெரு, புரசைவாக்கம், சென்னை 7. இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் ரூபாய் 700 செலுத்தி உடனே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 04662162185, 266208086, 2662866. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்வோம். யோவான் 14 வாசிக்கும் முன்பதாக எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை சுருக்கமாய் சொல்லுகிறேன். கடந்த ஒரு சில வாரங்களாக ஒரு புதிய தொடர் போதனையை ஆரம்பித்து அதை போதித்து வருகிறேன். அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறோம்? நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சுருக்கமாக தலைப்பு கொடுத்துருக்குறோம். ஆனால் போதிக்க போகிறது நாம் யார், நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் இதன் மூலமாக என்ன செய்ய முடியும், என்னவா இருக்க முடியும், இதையெல்லாம் தான் இந்த போதனையில் கவர் பண்ண போகிறோம். இதை போதிக்கிறதுல முதல்ல ஒரு 3 வாரங்களுக்கு காட்ஸ், நீங்கள் தேவர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து போதித்தேன். எப்படி கடவுள் நம்மை அவரை போலவே சிருஷ்டித்துட்டு நம்மையும் தேவர்கள் என்று அவர் அழைக்கிறார். அதில் தப்பே கிடையாது, அதில் எதுவும் தவறு கிடையாது. ஏனென்றால் அவருடைய சாயலின்படி அவருடைய பிள்ளைகளாக உண்டாக்கப்பட்ட நம்மை தேவர்கள் என்று அழைப்பது தவறு கிடையாது. ஏன்னா தேவனுக்கு பிறந்தவர்கள்
தேவர்கள் அல்லது தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்களை தேவர்கள் என்று அழைக்கிறார். அவ்வளோதான் ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. அது அப்படி என்றால் நமக்கு எவ்வளவு ஒரு உயர்வான ஒரு நிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் யார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சிருஷ்டிப்பிலேயே நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு உயர்வு. பாவத்து நிமித்தமாக மனிதன் அந்த ஒரிஜினல் ஸ்டேட், அந்த ஆதியில் இருந்த நிலைமை அவன் இழந்து போய் பாவத்தில் விழுந்து போனாலும் கூட அவன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்பது மாறல. அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு பாவ கரை படிந்து அவன் எல்லாவற்றுக்கும் மேலே இல்லாமல் கீழாயிட்டான். எல்லாத்துக்கும் மேலே அதிகாரியாக வைக்கப்பட்டவன் இன்றைக்கு எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்குது. அப்படி ஆயிட்டான். மீட்கப்படும் போது ரட்சிப்பின் மூலமாக மறுபடியும் அவனை அதிகாரியாக்குறாரு. மறுபடியும் அவனை முதல்ல எப்படி கர்த்தர் அவனை உண்டாக்குனாரோ அது கொண்டு வர்றதுக்கு தான் மீட்பு. திரும்பவும் அந்த நிலைக்கு அவனை கொண்டு வர்றது தான் மீட்பு. இதெல்லாம் காண்பித்தேன். கடந்த ஒரு சில வாரங்களாக 2 வாரங்களாக இன்னொரு காரியத்தை போதித்து வருகிறேன். அது என்னவென்று சொன்னால், நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் புதிய உடன்படிக்கையின் மக்கள். இதை குறித்து போதித்து வர்றேன். வேதத்தை 2 விதமாக பிரிக்கிறோம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இங்கிலீஷில் சொல்லும்போது டெஸ்டமெண்ட்னு சொல்கிறோம். ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட். டெஸ்டமெண்ட்ன்ற வார்த்தையை கவனன்ட்னு சொல்லலாம். ஓல்டு கவனன்ட், நியூ கவனன்ட்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண உங்களுக்கு. அது என்னன்னு சொன்னால் வில். அதை உயில் என்றும் சொல்லலாம். பழைய உயில், புதிய உயில் என்று சொல்லலாம். உயில் யார் எழுதுறது? ஒரு ஆள் சாகும் முன்னால் எழுதுகிற ஒரு காரியம் அது. எதுக்கு எழுதுகிறாங்க? தனக்கு உள்ளவற்றையெல்லாம் எப்படி தன்னுடைய சந்ததிக்கு அல்லது தான் விருப்பப்படுகிறவர்களுக்கு எப்படி கொடுத்துட்டு செல்லுகிறது, எதை யாருக்கு கொடுக்கிறது என்பதை தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கும்படியாக உயிலை எழுதுகிறார்கள். அப்போ இந்த புதிய உடன்படிக்கையின் வார்த்தைகள் தான் இங்கே வேத புஸ்தகத்தில் இருக்குது. நான் காண்பிச்சேன் இல்லையா உங்களுக்கு? புதிய உடன்படிக்கை எங்கே ஆரம்பிக்குது? உயிலை எழுதினவர் செத்த பிறகு தான் அந்த உயிலுக்கு உயிர் வருது இல்லையா? அது வரைக்கும் சும்மா பொட்டியில் வச்சுட்டு இருக்க வேண்டியதாங்க. அந்த உயிலினால் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் அவள் செத்த உடனே அந்த உயிருக்கு உயிர் வந்துடுது. அந்த உயிரில் சொல்லப்பட்டிருக்கலாம் நாம் சொந்தமாக்கி கொள்ளலாம். அப்போ எப்போ இந்த உயிருக்கு உயிர் வந்தது? இயேசுவினுடைய மரணம், கல்வாரி சிலுவையில் அவர் அடைந்த மரணம். இந்த டெஸ்டேட்டர், இந்த உயிரை எழுதினவர் அங்கே மரித்துட்டார். மரித்த உடனே இந்த உயிருக்கு உயிர் வந்துருச்சு. மரிக்கும் முன்னாடியே அவர் எழுதி வச்சிருக்கிறார் என்னெல்லாம் நமக்கு சொந்தமாக வேணும் என்று அவர் சொல்லி வைத்திருக்கிறார். இப்போ இந்த புதிய ஏற்பாடு என்கிறது அதை குறித்தது. இந்த உயில் என்கிறது அதை குறித்தது. இந்த பைபிளை அப்படி பார்க்க வேண்டும். நமக்கு என்னவெல்லாம் சொந்தம், கடவுள் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகமாக இது இருக்கிறது. அதை குறித்த வெளிப்பாடாக இருக்கிறது. போன வாரத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்தேன். அது என்னன்னா, சுவிசேஷங்கள்லேயே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதில் முக்காவாசி எல்லாம் பழைய உடன்படிக்கையை சேர்ந்தது. அது ஏனென்று சொன்னால், எப்போ ஆரம்பிக்குது புதிய உடன்படிக்கை? இயேசுனுடைய மரணத்தில் தான் ஆரம்பிக்குது. மரணம் அந்த சுவிசேஷங்களில் பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் வரும். கடைசி 1-2 அதிகாரங்களில் தான் வரும். அதுக்கு முந்தின அதிகாரங்கள்லாம் பழைய உடன்படிக்கையின் காரியங்கள் தான். ஆனால் அந்த பழைய உடன்படிக்கையின் கீழே இந்த புதிய உடன்படிக்கை அமலுக்கு வந்த பிறகு நமக்கு என்ன உண்டாயிருக்க வேணும் என்கிறதை வெளிப்படுத்துகிறார். ஒரு மனுஷன் எப்படி சாகும் முன்னால் உயிர் எழுதுறார், செத்த பிறகு எழுத முடியாது, டூ லேட் இல்லையா? அதுக்கப்புறம் உட்காந்து எழுத முடியாது, சாகிறதுக்கு முன்னால் தான் எழுதுகிறாங்க. அதுபோல் அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடியே சில காரியங்களை தெளிவாக வெளிப்படுத்தி விட்டார். நமக்கு என்ன கொடுக்க விரும்புகிறார், நாம் என்னவா இருக்க முடியும், அவர் கொடுக்குற காரியங்கள் நம்ம எப்படி மாற்றப் போகிறது, இதை குறித்த காரியங்கள் எல்லாம் அவர் சுவிசேஷங்களில் சொல்லி வச்சிருக்கிறார். அந்த உலக வாழ்க்கையின் போது சாவுக்கு முன்னாடியே அவர் அதையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய வார்த்தையில். அதை தான் போன வாரத்தில் நான் கவர் பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள், வெளிச்சமாக இருக்கிறீர்கள்னு சொன்னார் இல்லையா? அதாவது நாம் என்னவா இருக்க போகிறோம், புதிய உடன்படிக்கை நிமித்தமாக அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து நமக்கு கொடுக்க போகிற காரியங்கள் நிமித்தமாக இந்த உலகத்தில் நாம் என்னவா இருக்க போகிறோம் அது சொல்கிறார். அப்புறம் இன்னொரு வாசனம் பார்த்தோம், தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். அதை மூலம் தேடினா இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ எல்லாத்தையும் கடவுள் நமக்கு தர வேணும்னு சொல்லி தான் அந்த உயிலை எழுதி வச்சிருக்காரு. அதுதான் அவருடைய விருப்பம். எதையும் நம்மள்ட்ட எடுத்துக்கொள்ளணும் இல்லை. சில நேரத்தில் பாருங்கள், கிறிஸ்டியானிட்டி தப்பாக ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் பாருங்கள், அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, அது பெரிய பாடகர், அவர் எல்லாருக்கும் தெரியும். அவர்
பிரபலமான பாடகர். அவர் சொல்கிறாரு, உங்கள் எதை கேட்குறேங்க, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. கிறிஸ்டியானிட்டியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிறிஸ்டியனாக ஆனாலே உள்ளதும் போயிடுன்ற மாதிரி சொல்லி வச்சுட்டாங்க. அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான் பாருங்கள். அவர் சொல்கிறார், உள்ளதும் போயிடும், ஒன்றும் இருக்கக்கூடாது, இருந்தாலும் இல்லாதவனை போல் இருக்கணும். நம்ம இப்படி தான் போச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது முழுசையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை கவனிக்கிறேன். நான் ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க. இதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவர் மறிச்சார், எதையும் நம்மள்ட்ட எடுக்கிறதுக்காக இல்லை. அவர் என்னத்துக்கு நம்மள்ட்ட எடுக்கணும்? அவர் எடுத்து இதை நம்மள்ட்ட பிடுங்கி அவர் வாழ போகிறாரா? எதுக்கு நம்மள்ட்ட அவர் எடுக்கணும் இல்லை, கொடுக்கணும்னு தான் அவர் சிலுவையிலேயே மறித்தார். கொடுக்கணுங்கிறது தான் அவருடைய ஆசை. எல்லாத்துக்கும் மேலாக தம்முடைய சொந்த குமாரனை அவர் கொடுத்திருக்கிறார். இதை விட இன்னும் அதிகமாக கொடுக்க முடியாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன்னை அவரை ஒப்பு கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் உங்களுக்கு இலவசமாய் தராதிருப்பது எப்படிங்கிறார். கடவுளே இனிமே இதை விட சிறந்த ஒரு வெகுமதியை உங்களுக்கு தர முடியாது. அவரே நினைச்சா கூட இதை விட சிறந்த ஒன்றை தரவே முடியாதுன்ற வார்த்தை இந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். முடியாதுன்னா எங்கே முடியாது, இதை விட சிறந்ததாக ஒன்று தர முடியாது. அவருடைய குமாரனையே கொடுத்து விட்டார். கர்த்தரால் எல்லாம் கூடும், ஆனால் இனிமேல் இது முடியாது. எது முடியாது? இதை காட்டில் சிறந்தது ஒன்று தர முடியாது. அது என்ன? இயேசுவை காட்டில் சிறந்தது ஒன்று தர முடியாது. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு என்று தந்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்மஸ் பாருங்க, அதுதான் இவ்வளோ விமரிசையாக கொண்டாடுறோம். அதனால தான் நம்ம ஒரு சர்வீஸ் மாதிரி வச்சு அதில் இதை பற்றி பேசுகிறோம். ஏன் நான் பேசலைன்னா போச்சு போங்க, எல்லாம் வயிறு நிறமோ, ஆனால் மண்டையில் ஒன்றும் இருக்காது பாருங்கள், ஒன்றும் இருதயத்தில் ஒன்றும் இருக்காது. சும்மா வயிற்றில் போட்டு நிரப்பிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க, வருத்தம் இல்லாமல் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதனால தான் ஒரு சர்வீஸ் வைக்கிறது ரொம்ப முக்கியம், அதுக்கு வர்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் அது சரியான விதத்தில் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ எல்லாத்தையும் கொடுக்கணும் தான் அவர் சிலுவையில் மரித்தார். அப்போ தேவனுடைய அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி முதலாக தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். வேதம் எங்கேயுமே நீ பணத்தை தேடுன்னு சொல்லலை. நாங்கள் பணத்தை தேடுன்னு போதிக்கிறதும் கிடையாது. இவ்வளோ போதிக்கிறேன் நான், ஐஸ்வர்யத்தை பற்றி இதெல்லாம் போதிக்கிறோம் நாங்கள். ஆனால் ஒரு நாள் இதை தேடிப்போன்னு போதிக்கல. இதை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னு போதிக்க. வேதம் என்ன சொல்லுது? அதை தேடாத, எதை தேடு? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட, அப்போ இதெல்லாம் வரும். ஆனால் பாருங்கள், ஜனங்க பாருங்கள், அதை தான் தேடுறாங்க. எதை தேடுறாங்க? பணத்தை தேடுறாங்க. இதை விட நல்ல வேலை கிடைக்குமா, இதை விட நல்ல இது கிடைக்குமா, பொண்ணு இப்படி கிடைக்குமா, மாப்பிள்ளை அப்படி கிடைக்குமா, எல்லாம் தேடுறாங்க. மனுஷன்னாக்குள்ள சில இதெல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாம் நல்லது அடைய விரும்புகிறோம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் எதை தேடினா இதெல்லாம் கிடைக்கும்னு வேதம் சொல்லுது. அதை தான் இங்கே போச்சிட்டு இருக்கு. இந்த சபையில் நீங்கள் சிறந்ததை விரும்புறதுல தப்பு இல்லை, ஆனால் எதை முதல்ல தேடினா இதெல்லாம் பின்னால் வருங்கிறது தான் இங்கே சப்ஜெக்டே. இங்கே இந்த சப்ஜெக்ட் விளங்காதவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் என்ன ப்ராஸ்பரிட்டி பற்றி பேசுகிறாரு, அவர் என்ன பணத்தை பற்றி பேசுகிறாருன்னு என்ன பேசுகிறோன்றதை கவனிக்கணும். என்றைக்குமே நாங்கள் பணத்தை தேடு, அது பின்னால் இது பின்னால் ஓடுன்னு போதிச்சதே கிடையாது. என்ன போதிக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலைலாம் கூட நீங்கள் விரும்புகிறீங்க. இதெல்லாம் நல்ல வேலை வேணும், நல்ல காசு வேணும், வீடு வேணும், அது வேணும், இது வேணும், வசதி வேணும், கஷ்டப்பட்டாச்சு, இனிமேலாவது நல்லா இருக்கணும், அப்படி தான் ஜனங்க நினைக்கிறாங்க. அதில் தப்பு இருக்கா? அதில் தப்பு இருக்குன்னு சொன்னால் மூளை கோளாறுன்னு அர்த்தம். யாருக்காரு அது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாம் விரும்புகிறாங்க, எல்லாம் அதுக்காக படு முயற்சியில் இறங்குறாங்க, வேர்வை சிந்துறாங்க, ரத்தம் சிந்துறாங்க, என்ன வேணால் செய்ய ரெடி, அப்படி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இந்த சபையில் நாங்கள் போதிக்கிறோம். என்ன? அதெல்லாம் தேட சொல்ல வேதம். எதை தேட சொல்லி இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும். கொடுக்குற தேவன் இருக்கிறாரு. உங்களுக்கு கொடுக்கணுன்னே சிலுவையில் மறிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு கொடுக்கணுன்னே சொந்த குமாரனை கொடுத்துருக்கிறாரு. மற்ற எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுக்காமல் இருப்பது எப்படி? இதுக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி சிலுவையிலையும் மறித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இவ்வளோ பெரிய உயில் வேற எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் இங்கே சப்ஜெக்ட். இதை பற்றி தான் எதுக்கு இவ்வளோ பேர் வர்றாங்க? சிலருக்கு ஆச்சரியம், இவ்வளோ பேர் எதுக்கு வர்றாங்கய்யா? சும்மா ஒன்றும் வரல, நாங்கள் என்ன பிரியாணியாக கொடுக்குறோம் இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. அவங்க எதுக்கு வர்றாங்கன்னா இதுக்காக கேட்டு பொறுத்த வர இந்த உயிலை குறித்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுக்குறோம். இந்த உயிலை போதிக்கிறோம். என்ன உங்களுக்கு சொந்தம், எது உங்களுக்கு சொந்தம், நீங்கள் எப்படி இருக்கலாம், எப்படி மாறலாம், இது நிமித்தமாக நீங்கள் எப்படி இருக்கலான்றத போதிக்கிறோம் இல்லையா? இன்னொரு வசனம் பார்த்தோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாமே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் சொல்கிறார், என்னுடைய நுகம் லகுவாக இருக்கிறது. அப்போ புதிய உடன்படிக்கை நமக்கு என்னத்தை தருகிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அது மூலமாக நம்ம என்னவா ஆக முடியும், அதன் மூலமாக நம்ம என்னத்தை பெற முடியும் என்பதை குறித்து இயேசு பல விதங்களில் சொல்லியிருக்காரு. அதில் இன்னொரு வசனம் தான் இது, யோவான் 14ஆம் அதிகாரம் திருப்பவும் 26ஆம் வசனம். இதை நல்லா புரிந்து கொள்வது அவசியம். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது?
அதை குறித்தது தான் அந்த வேத வசனங்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இருக்கீங்களா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அதாவது சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் சொல்கிறார், என்ன வச்சுட்டு போகிறேன். அங்கே போகிறதுனால உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட போகிறது? நான் போய் மறிக்க போகிறேன், மறிக்கிறதுனால உங்களுக்கு என்ன உண்டாக போகிறது? பாருங்கள், இதெல்லாம் நல்லா கற்றுக்கணும். மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? பாவம் நிறைந்த இருதயமாக இருக்குது. கடவுள் மனுஷனுடைய இருதயத்தில் குடியிருக்கும்படியாகவே தான் விரும்புகிறார். அவர் வானத்தில் குடியிருக்க விரும்பலை, தங்க வீதி இருக்கிற அந்த பரலோகத்தில் குடியிருக்க கடவுள் விரும்பலை. நாம் நினச்சிட்டு இருக்கோம் அங்கே தான் இருப்பார் அவர், இங்கெல்லாம் அங்கே வரப்போகிறாரு, நம்ம வீட்டுக்கு வருவாரா? இல்லை இல்லை, உங்கள் இருதயம் தான் அவர் விரும்புகிறார். எங்கே குடியிருக்கணும்னு விரும்புகிறாரு? ஜனங்களுக்கு மத்தியில் தான் குடியிருக்கணும்னு விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலேருந்து வெளியே கூப்பிட்டு வந்தோன்னு என்ன சொன்னார்? ஒரு கூடாரத்தை ஒன்று போடுன்னு சொல்லி அதுக்கு அவ்வளோ எலாபரேட்டாக டீட்டெயில்டாக வரப்படம் கொடுக்குறாரு, எப்படி ஒரு கூடாரத்தை போடணும்னு சொல்லி. என்னடான்னு பார்த்து அவங்க போடுறாங்க. போட்டால் அவர் சொல்கிறாரு, நான் அங்கே நடுவில் இருக்கிறேன், நீங்கள்லாம் சுற்றி இருங்க. இந்த பக்கம் 4 கோத்திரம், இந்த பக்கம் 4 கோத்திரம், முன்னால் 4 பின்னால் 4 கோத்திரம், 12 கோத்திரம் சூழ்ந்துருங்க. நான் நடுவில் இருப்பேன். ஜனங்களுக்கு நடுவில் ஜனங்களோடவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். அவர் பரலோகத்தில் இருக்க விரும்பலை. அவருக்கு அங்கே தங்க வீதி இருக்குது, பேர்லி கேட் இருக்குது, அதெல்லாம் அவர் விரும்பலை. அதெல்லாம் இருக்குது, அது அவருக்கு நத்திங். நம்ம தான் அவர் அதை விட பெருசாக நம்மளை தான் எண்ணுகிறார். இருக்கீங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நம்முடைய இருதயம் என்னைக்கு திறக்கப்படும்? சொல்கிறார், இதோ வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் தன் கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன்றாரு. அவருக்கு என்ன இடமா இல்லை போகிறதுக்கு? அவருக்கு இருக்க இடமா இல்லை? அவர் என்ன ஒன்றும் இல்லாதவரா? உங்கள் இருதயத்தின் வாசல்ல ஏன் தட்டி கொண்டிருக்கிறார்? ஏனென்று சொன்னால் உங்களை தனக்காக உண்டாக்கினவர் அவர். நீங்கள் அவரை விட்டு தூரமாக போயிட்டீங்களே, பாவத்தில் போய் விழுந்துட்டீங்களே, தூரம் ஆயிட்டீங்களேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? இறங்கி உங்கள் இருதயத்தின் வாசலை தட்டுகிறார். கதவை திறந்த நான் உள்ளே உன்னோட வாசனம் பண்ணுவேன்றாரு. இவர் உள்ளே வந்தால் இவர் வேற இருக்கிற ஆள் போதாதுன்னு இவர் வேற வர்றாரா? நிறைய பேருக்கு வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்க? ஒரு மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், சாப்பாடு ஆக்கணும், அதை பண்ணணும், இது வேற இருக்கிறதோட போதா இவர் வேற வர்றாருன்னு சிலருக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா? எல்லாம் முழிக்கிறீங்க. உண்மையை சொல்கிறேன், நீங்கள் சொல்லாத நான் சொல்கிறேன். அப்படி இருக்கு இல்லையா? சிலர் அப்படி நினச்சிட்றாங்க இயேசுவை. இவர் வேற ஒரு விழுந்தாரியா வரேன்றாரு, கதவை தட்டுறேன்றாரு. இவருக்கு நான்லாம் அப்படி தான் நினச்சேன், வாலிப வயதில் நினச்சேன். இவரை வேற உள்ளே விட்டா இவர் அதை பண்ணாத இதை பண்ணாத, இப்படி பண்ண அப்படி பண்ணு, இது வேற சொல்லியிருப்பார். ஏற்கனவே அம்மா அப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவர் வேற தேவையா? கொஞ்சம் வயசான காலத்தில் 70 வயசுக்கு மேலே ஆன பிறகு கோயில் பக்கத்துலேயே வீடு பார்த்துக்கிட்டு அங்கேயே போயிடுவோம், பொடி நடையாக போயிட்டு வர்ற மாதிரி கோயிலுக்கு. அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே நேராக போயிட வேண்டியதுதான் பரலோகத்துக்குன்னு இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அது மாதிரி தான் ஐடியா கொடுப்பானுங்க. கூட இருக்கிறவங்களாம் பாருங்க, உருப்படாத ஆளுங்க எல்லாம். இந்த வயசுலையா கோயிலுக்கு போகிறது நீ? இந்த வயசில் பைபிளும் கைமா அலையிறதா நீ? இந்த வயசில் என்னையா ஜபம்? இந்த வயசில் என்ன ஆகணும்? இந்த வயசில் ஆடுற ஆட்டம் ஆடணும், அப்புறம் போகிற வயசில் போய் கோயில் பக்கமாக போயிடணும் அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம். உங்களுக்கெல்லாம் இப்போ எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல, எங்களுக்கு அப்படி தான் கொடுத்தாங்க பாருங்க. முட்டாள்கள் அப்படி கொடுக்குற ஐடியா. ஆனால் நல்ல காலம் வயதும் சொல்லுது, வாலிபனே உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை. ஏன் வாஸ்து பாருங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை வாஸ்து பாருங்க. வாலிப நாட்கள் சிருஷ்டி என்னன்னு இருக்குது. அது மீதி வசனம் வாஸ்து புரியாது நிறைய பேருக்கு. நான் இப்போ சொல்லிடுறேன் ஒரு குழு, ஈஸியாக புரியும். எந்திரம் அது இதுன்னெலாம் சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை, எந்திரம்னா பல்ல சொல்லுது. எந்திரம் மாதிரி அரைக்குது இல்லையா? இந்த பல்லெல்லாம் ஆடி போய் விழுந்து போய் கண்ணெல்லாம் மங்கி போய் காலெல்லாம் தள்ளாடி அப்படி போகிறப்ப நினைக்காத, எப்போ எல்லாம் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வாலிப வயதில் ஒன்று சிருஷ்டிக்கிறேன் என்ன உன்னை ரொம்ப தூரம் கொண்டு போவார், நல்லா வாழ வைப்பார். சின்ன வயசுலேயே ஒப்பு கொடுத்தா என்ன பண்ணுவார்? உன் வாழ்நாள் முழுவதும் ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையை அவனுக்கு அதை மாற்றி தருவார், உனக்கு துணையாக இருப்பார். அதனால தான் வாலிபனே உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிக்கிறேன். பாருங்க எவ்வளோ வாலிபர்கள் வந்திருக்கிறாங்கன்னு. அவர்கள் ஆண்டவரை ரொம்ப தீவிரமாக பின்பற்றுறாங்க. நம்ம சபையில் இருக்க வாலிபர்கள்லாம் ரொம்ப ஆண்டவரை ரொம்ப விரும்புகிறார்கள், வாஞ்சிக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஏன்னா இந்த நேரத்தில் கையை பிடிங்க, அவர் கையை இந்த நேரத்தில் அவர் இருதயத்தை தரங்க. இந்த வயசில் திறந்தீங்கன்னா நீங்கள் 70 வயசில் எப்படி இருப்பீங்க தெரியுமா? ராஜா மாதிரி இருப்பீங்க.
தாவீது 16 வயசுல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். வயசான பிறகு அவனுக்கு சொல்லி இருக்குது, அவன் மிகுந்த கனமும் மரியாதையும் உள்ளவனா இருந்தான், பெரிய செல்வந்தனா இருந்தான், அப்படிதான் மரித்தானா. நான் சொல்லுகிறேன், சின்ன வயசுல அவர் களம் பிடிக்க ஆரம்பிங்க, இருதயத்தை அவருக்கு தரங்க. வயதான காலத்தில் நீங்க திரும்பி பார்த்து ஒருபோதும் அதை குறித்து நீங்கள் வெட்கம் அடைவதில்லை. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இப்ப கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் தர்றதுக்கு தான் இருக்கிறாரு. உங்கள்கிட்ட பிடுங்கிறதுக்கு அவருக்கு ஒன்றும் இல்லை. அவர் உங்கள்கிட்ட பிடுங்கி ஒன்றும் அடைய போறதில்லை. எல்லாத்தையும் தரும்படியாகவே அவர் தம்முடைய குமாரனை தந்திருக்கிறார். எல்லாத்தையும் தருவார், அதில் சந்தேகமே கிடையாது. எல்லாத்தையும் தர்றவர் என்ன பண்றாரு, இங்க சொல்லி இருக்குது, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனையும் தர்றாராம். தேற்றரவாளன்னு தமிழ்ல வந்திருக்கிறதுனால நிறைய பேருக்கு நல்லா விளங்கல. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி அழகா மொழிபெயர்க்குது, he will send the comforter ன்னு சொல்லுது. இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, இன்னும் ரொம்ப நல்லா சொல்லுது, he will send the helper. கம்ஃபர்டர்னா யாரு? கம்ஃபர்டர்னா நீங்க கஷ்டப்படப்பட தடவி கொடுத்துட்டு பரவாயில்ல அழுவாத அப்படி தடவி கொடுத்துட்டு இருக்கிறவர் அல்ல. இவர் ஹெல்ப்பர், உதவி செய்கிறவர். உங்க கஷ்ட நேரத்தில் உங்களோட கூட இருந்து இந்த கஷ்டத்தை எல்லாம் சமாளித்து மேலே வர்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய கூடிய ஒரு உதவியாளர். பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனின் மூன்றாவது நபர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சொல்றோம் இல்லையா? அந்த திருத்துவ தேவனின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவரே கொண்டாந்து என்ன பண்றாராம், நம்முடைய உள்ளத்துல கொண்டாந்து வச்சுட்டு பெர்மனன்ட் ஹெல்ப்பர், 24 hours ஹெல்ப்பர், 24/7 சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் 365 நாளும் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்களுக்கு ஞானத்தை தரும்படியாக, உங்களுக்கு பலத்தை தரும்படியாக, உங்களுக்குள்ள இருந்து உங்களை வழி நடத்தும்படியாக, உங்களுக்கு போதிக்கும்படியாக, சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும்படியாக உங்களுக்கு அவர் என்ன பண்ணுகிறாராம், ஆவியானவரை தருகிறார். இருக்கீங்களா? அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். குடும்பத்தை ஆரம்பிக்கிறீங்களா, கல்யாணம் பண்றீங்களா, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் ஹெல்ப்பர். படிக்கிறீங்களா, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். படிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கா, உதவிக்காரர் எங்க இருக்கிறாரு? உள்ளே இருக்கிறாரு. நம்ம உதவியை டியூஷன்ல தேடுறோம், அங்க தேடுறோம், இங்க தேடுறோம். ஆனால் இங்க தேடுறதே கிடையாது. வாலிபர்களுக்கு சொல்ற முதல்ல இங்க தேடுங்க. இங்க உள்ள இருக்கிறாரு ஹெல்ப்பர், இங்கே இருக்கிறார். உங்களுக்கு உதவக்கூடியவர், உங்களுக்கு ஞானத்தை தரக்கூடியவர், உங்களை வெற்றி பெற செய்யக்கூடியவர். ஏறாத பாடத்தை கூட இவர் சொல்லி தர முடியும். ஏற வைக்கிறவர், உங்களை ஞானியாக்கக்கூடியவர், வெற்றிகரமாக்கக்கூடியவர் எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறார். அவர் பேர் ஹெல்ப்பர். பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பேரு? ஹெல்ப்பர். ஹெல்ப்பர்னா உதவி செய்கிறவர். சாம்பி செல்லத்துறை அவர்களின் படைப்பில் உருவாகும் வெற்றியும் வாழ்வும் மாதாந்திர பத்திரிகையை இலவசமாய் பெற உடனே தொடர்பு கொள்ளவும். வெற்றியும் வாழ்வும், தபால் பெட்டி எண் 494, வெப்பேரி, சென்னை 7. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் 044 266 21 085 266 20086 266 உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே.